Hello everyone, welcome to Sreesen. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஹெல்தியான பூரி ரெசிபி தான் பார்க்க போறோம். பீட்ரூட் கேரட் வச்சு ஒரு ஹெல்தியான பூரி கலர்ஃபுல்லா ரெடி பண்ண போறோம். ஒரு பீட்ரூட் ஒரு கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. சின்ன ஹோல்ல இந்த மாதிரி மெலிசா துருவின பீட்ரூட் கேரட்டை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சைடு. இப்போ ஒரு பவுலில் நீங்கள் ஒரு 2 கப் வீட் ஃப்ளோர் எடுத்துருக்கேன்னா இந்த கோதுமை மாவில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட் கேரட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாதீங்க, அப்படியே பிசைஞ்சிடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இந்த காயோட நல்லா எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பூரி மாவுக்கு கொஞ்சம் டைட்டாக மாவு இருந்ததுன்னா நல்லா இருக்கும். பூரி நல்லா புசு புசுன்னு பொங்கி வரும். இப்போது இந்த மாவை கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள், மாவு இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பால்ஸாக நான் எடுத்துருக்கிறேன். அதை எடுத்துகிட்டு மாவு கொஞ்சமாக தூவி விட்டுட்டு நம்ம இதை பூரி மாதிரி ஷேப்பில் ரோல் பண்ணிக்கலாம். எல்லா பூரியும் ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு எண்ணெய் கடாயை வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்திங்கன்னா பொங்கி வருது. ஓகே, இப்போ ஒரு பூரியாக போட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக பொங்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி பீட்ரூட் கேரட் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி ரெசிப்பியில் நம்ம கலந்து கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. இதை நீங்கள் சப்பாத்தி மாதிரி கூட சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாவில் அப்படியே நீங்கள் சப்பாத்தி கூட சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா பொரியும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இது கூட ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு, எல்லா காயும் வெந்துட்டுருக்கும். இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன், பாருங்கள். டேஸ்டியான ஹெல்த்தியான பூரி ரெசிபி ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.